ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் ஃபேஷன் டெய்லரிங் அண்ட் ஆரி சேனல். இப்போ நம்ம என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுல்லேருந்து ஃப்ராக் வந்து இப்படி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செல்ஃபாக அளவு எடுத்து எப்படி நீங்கள் உங்களுக்கே ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னாலுமே நம்ம அடுத்தவங்களுக்கும் அதை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு அளவு எடுத்து ஒரு ஃப்ராக் தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் இதில் என்னுடைய சைஸ் என்னவோ அதை அளவு எடுத்து நான் மார்க் பண்ணி எனக்கு ஃப்ராக் தைச்சு காட்டுறேன். அதே போல் வந்து உங்களுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு நான் அதிலேயே வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணி தான் இது நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு என்ன சைஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த கால்குலேஷன் வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவு வச்சு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்ன அளவு எடுக்கணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதை பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து முழு உயரம் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம தைக்க போகிறோன்றதுனால எவ்வளோ ஹைட்டு நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ ஹைட்னா ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக நான் வந்து கீழே வரைக்கும் ஃபுல் லென்த்து தான் வைக்க போகிறேன். அதனால் ஃபுல் லென்த் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் வைக்க போகிறீங்களோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்று அளவு அதுக்கும் எவ்வளோன்ட்டு நம்ம இப்போ இதெல்லாம் எழுதிக்கங்க. நான் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டாப்போடைய உயரம். டாப்போடைய உயரம்னா நம்ம வந்து இப்போ 2 பார்ட்டாக தான் இந்த இது டாப்ஸ் போடுவோம். பாருங்க, மேலே வந்து ஒரு கட்டு போட்டு கீழே ஒரு கட்டு வரும். அது டாப்போடைய உயரம். அதை வந்து தனியாக எடுத்துக்கணும். டாப்போடைய உயரம். அப்புறமா வந்து கழுத்துடைய முன் கழுத்துடைய உயரம், பின் கழுத்துடைய உயரம்னு எழுதிக்கோங்க. ஷோல்டர் லென்த்து, ஷோல்டருடைய அகலம் வந்து எழுதணும். ஷோல்டர்னா இந்த ஷோல்டர் இந்த ஜாயிண்டும் இங்கேருந்து எடுக்கிறது ஷோல்டர் உயரம் அதை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அக்குள் சுற்றளவு ஆர்மோல் ரவுண்ட் வந்து அக்குள் சுற்றளவு எடுக்கிறதுக்கு. அப்புறமா வந்து கையோடைய உயரம், கை ப்ளஸ் கையோடைய உயரம்லேருந்து கையோடைய ரவுண்ட் எடுக்கிறது. இவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதுக்கு அளவு எடுக்க போகிறது. இப்போ இந்த அளவு எடுக்க போகிறது நம்ம எப்படி எடுக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னென்ன அளவு எடுக்கணுன்றத பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்து முழு உயரத்தை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து ஃபுல் லென்த்துக்கு எடுக்க போறப்ப இந்த மாதிரி வச்சு இதை பாருங்க, நீங்களே தான் செல்ஃபாக எடுத்துக்க போறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு உதவிக்கு ஆடுறதுக்காக யாரையாவது வச்சு நீங்க வீட்டில் எடுத்துக்கலாம்னா நீங்க இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டா அப்படியே அவங்கள பிடிக்க சொல்லி உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி இப்படி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாயிண்ட் பண்ணி டைட்டா பிடிக்கணும். நம்ம லூஸ் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது கரெக்டான ஹைட் வராது. இதை பாருங்க, இப்படி பாயிண்ட் பண்ணி இப்படி பார்த்தோம்னா அது பாருங்க, என்னுடைய உயரம் 52 இன்ச்சு வருது. உங்களுக்கு எவ்வளவு இன்ச்சு வருதோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த நோட்ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறமா வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பாருங்க இன்ச்சு டைப் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி பின்னாடி கொடுத்து இப்படி முன்னாடி எடுத்துக்கோங்க. இப்படி பேக்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ச்சு டேப் வந்து இப்படி மடங்க கூடாது. இதை பாருங்க, கரெக்டா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி மடங்காம கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும். இன்ச்சு டேப்பு இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த பாருங்க, இப்படி டைட்டா தான் பிடிக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டைட்டா பிடிச்சோன்னா நம்மளுக்கு லூஸ் வருமோ அப்படின்லாம் நீங்க இது பண்ண, ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பண்ண வேணாம். நீங்க இப்படி டைட்டா பிடிச்சி எடுத்தாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா தைக்க முடியும். நம்ம லூஸ் எவ்வளவு வேணுமோ அதை அப்புறமா வச்சுக்கலாம். 35 செஸ்ட் ரவுண்டு பாருங்க. அப்படியே கீழே இறக்கி நம்ம டாப்போடைய லென்த் எவ்வளவு வைக்க போறோமோ அங்க இருந்து ரவுண்ட் எடுக்க போறோம். டாப்போடைய லென்த் எப்படி நம்ம எடுக்கலாம்னா, பிளவுஸ் இப்போ நீங்க பிளவுஸ் போடுவீங்க இல்லைங்களா, அந்த பிளவுஸ் லென்த் எவ்வளவு போடுவீங்களோ அதே ஹைட்டே நம்ம டாப்புக்கு வச்சா கரெக்டா இருக்கும். டாப்புக்கு வச்சுட்டு கீழே வந்து நம்ம எவ்வளவு துணி நம்ம கீழே பேலன்ஸ் வருதோ அதை நம்ம வைக்க போறோம். அது வந்து கட்டிங் வீடியோல பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடுப்பு ரவுண்ட், இந்த பாருங்க, இங்க நான் வந்து இங்க லென்த் வச்சிருக்கேன். டாப்போடைய லென்த் இங்க வைக்கிறோமோ அங்க இடுப்பு சுற்றளவு பார்ப்போம். 30, செஸ்ட் ரவுண்டு 35, ஹிப் ரவுண்ட் வந்து 30 வருது. இது நீங்க இப்படி சுற்றளவு போட்டு எவ்வளவு வருதோ அதை டைட்டா இப்படி பிடிச்சி நீங்க கால்குலேட் பண்ணி தான் போட போறோம். அதனால இப்ப இந்த அளவு எவ்வளவு எடுக்கிறோமோ உங்க பாடி மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ் தான் பண்றவங்களுக்கு தான் சொல்றேன். இது எடுத்துட்டோம். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன எழுதிருக்கோம்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, முழு உயரம் எடுத்துட்டோம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எடுத்துட்டோம். இப்போ டாப்போடைய லென்த் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டாப்போடைய லென்த்னா நம்மளுக்கு இந்த பாருங்க, இப்படி ஷோல்டர்ல இருந்து வச்சு
டாப்போடைய உயரம் வந்து ப்ளவுஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இங்கே ஜஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதான் உங்களுக்கு டாப்போடைய லென்த்தாக வரும். இந்த அளவு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் மேலே தூக்கி வச்சிங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என் ப்ளவுஸ்க்கு வந்து நான் 14 தான் வைப்பேன். சேம் வந்து டாப்புக்கும் 14 தான் வருது எனக்கு. அதே போல் டாப்புடைய உயரம் பார்த்துட்டோம். இப்போ வந்து கழுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம சுடிதார் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரியே தான் சேம் தான் கழுத்து. இங்கேருந்து வச்சிங்கன்னா பாருங்க 5 இன்ச்சு 5 இன்ச்சு வந்து மீடியமா கரெக்டா இந்த அளவுக்கு ஒரு 5 இன்ச்சு உங்களுக்கு. சரி போவாது 5 இன்ச்சு. இன்னும் நீங்க 5.5 இன்ச்சு வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவா வரும். 5.5 கூட வச்சீங்கன்னா 5 இன்ச்சு வீட்டுல நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லெக்கு 5 இன்ச்சு வச்சிருக்கேன். பேக் சைடு வந்து கழுத்து எப்படி எடுக்க போறோம்னா நம்ம பாருங்க, பேக் சைடு வந்து நீங்க இங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து வச்சு இதுக்கு மட்டும் நீங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பேக் நெக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ உங்களுக்கு கை வச்சா தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு லென்த் நம்ம போட போறோம்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சி இப்படி கை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இல்ல நீங்க இறக்க போட போறீங்கனாலும் எவ்வளவு இறக்க போட போறீங்களோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இருக்குங்க இப்படி வச்சு எடுத்துக்கணும், கரெக்டா இருக்கும். என்னோடது பேக் லென்த் வந்து நான் 8.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு 8.5 இன்ச்சு பேக் கழுத்து முன் கழுத்து எடுத்தாச்சு. இதுல இப்போ வந்து நம்ம ஷோல்டருடைய லென்த்து ஷோல்டருடைய அகலம் எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். அவங்க ஷோல்டர் வந்து இந்த ஜாயிண்ட்டும் தான் நம்ம ஷோல்டருக்கு எடுக்க போகிறோம். இந்த பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்போ இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த குனிஞ்செல்லாம் நிற்காம இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் அளவு கரெக்டாக வரும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும். இன்ச்சு டேப் வந்து இங்கே இப்படி தான் இருக்கணும். இப்படி இறங்கிடக்கூடாது. இந்த ஜாயிண்ட்ல இந்த ஜாயிண்ட் இருக்கணும். என்னுடைய ஷோல்டர் இன்ச்சு வந்து 15 இன்ச்சு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் இன்ச்சு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அக்கல் சுற்றளவு வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம்னா, இன்ச்சு டேப் இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு நம்ம வேற யாராவது எடுக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். நீங்க கை இப்படி போட்டுருங்க கீழே. இப்படி கொடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி கீழே போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது 14 எனக்கு வருது. இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். பின்னாடிலாம் எதுவும் நகர்ந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 14 நம்ம 2 டிவைட் பண்ணி தான் வைப்போம். இப்போ வந்து அந்த அளவு அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கையோடைய உயரம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போதும். பாருங்க, இது வந்து நான் 5 இன்ச்சு வச்சிருக்கேன் ஸ்லீவு. இது வந்து நீங்க ஃபுல் லென்த் வைக்க தந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பாருங்க, ஸ்லீவுக்கு இங்க இருந்து நீங்க எவ்வளவு வேணுமோ ஹைட் வச்சுக்கலாம். ஃபுல் லென்த் வேணும்னாலும் ஃபுல் லென்த் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், கை எவ்வளவு வைக்க போறோன்னு. அதே போல கை சுற்றளவு வந்து நான் இங்க 5 இன்ச்சு வைக்கிறதுனால இங்க இருந்து சுற்றளவு எடுக்கிறேன். பாருங்க, எனக்கு கை சுற்றளவு வந்து 11.5 வருது. 11.5 வருது. 5 இன்ச்சு வச்சதுக்கு நீங்க வந்து கை லென்த் எங்க வைக்கிறீங்களோ அங்க வந்து சுற்றளவு எடுத்துக்கணும். இங்க வைக்கிறீங்கன்னா இங்க சுற்றளவு, இங்க வைக்கிறீங்கன்னா இங்க எங்க உங்களுக்கு வந்து கையுடைய உயரம் நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுற்றளவு எடுத்துக்கணும். இவ்வளவுதாங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறது. டாப்புக்கு வந்து ஃபுல் லென்த் டாப்புக்குன்ட்டு இல்லை, பேசிக்கா மெஷர்மெண்ட் வந்து மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, லென்த்து, இப்படி இதான் வந்து பேசிக்கா சுற்றளவு எடுக்கிறது. நம்ம இப்போ வந்து இதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது, அப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது தொடர்ந்து கண்டினியூங்க. என் பாப்பாவது நான் எப்படி கட் பண்ணி அவங்களுக்கு அளவு எடுத்து பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நம்ம